தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரம் மற்றும் ரணில் உள்ளிட்டோரை சந்தித்த ஜெய்சங்கர் நீண்ட கலந்துரையாடல். எரிவாயு விலையில் திருத்தம் முடிவுகளை அறிவித்த லிட்ரோ மற்றும் லாப்ஸ். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி வீட்டின் முன் கத்தி கூச்சலிட்ட பெண் வலைவீசி தேடும் போலீசார். பேருந்தை தலைகீழாக திருப்பி போட்ட விபத்து. பந்தயம் வைத்த 3 பெண்கள் கைது. வயதான தம்பதி படுகொலை அதிர்ச்சியில் போலீசார். அனுர கட்சிக்கு தாவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள். நடத்துனர்கள் தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பல்வேறு முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நாட்டை வந்தடைந்தார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி, அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்டோரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று பிற்பகல் கொழும்பில் வைத்து சந்தித்து ஜெய்சங்கர் பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோரின் வாழ்த்துக்களையும் ஜனாதிபதி அனுரவிடம் வெளிப்படுத்தினார். மேலும் இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவதற்காக அனுரகுமாரை இந்தியா செல்லவுள்ளார் என்பதையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இதேவேளை பிரதமர் ஹரிணி அமரசூரியவையும் இன்று பிற்பகல் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடியதுடன் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் பொருளாதார மறுசீரமைப்புக்கான ஆதரவையும் ஜெய்சங்கர் இதன்போது வெளிப்படுத்தினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட தலைவர்களையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது கடந்த 2 வருடங்களாக இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்த ரணில் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்ததுடன் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். தமது எரிவாயுவின் விலையில் இம்மாதம் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நொரோசன் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நடைமுறையிலுள்ள விலைகளே அக்டோபர் மாதமும் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை லிட்ரோ எரிவாயு நிறுவனமும் இம்மாதம் தமது எரிவாயு விலைகளில் மாற்றம் எதனையும் செய்ய போவதில்லை என்றும் ஏற்கனவே உள்ள விலைகளின் அடிப்படையிலே இம்மாதமும் எரிவாயு விற்பனை இடம்பெறும் எனவும் அறிவித்திருந்தது. அத்துடன் உலக சந்தையில் எரிவாயுவின் விலையில் அதிகரித்துள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் தமது உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டாம் என்றும் தாம் தீர்மானித்துள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றில் பெண்ணொருவர் கத்தி கூச்சலிட்டு முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு அவ்விடத்தில் இருந்து சென்றுள்ளார்.
குறித்த சம்பவம் கொழும்பு கருவாத்தோட்டம் கெக்டர் கொப்பேகடுவ மாவட்டத்தில் அமைந்துள்ள மைத்திரிபாலவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் அவரை கைது செய்வதற்காக தீவிர விசாரணைகளை கருவாத்தோட்ட காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் மேற்படி சம்பவம் குறித்து முறைப்பாடு அளித்துள்ளதாக குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான காவல்துறை உயரதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். மேற்படி பெண் வந்திறங்கிய வெள்ளை நிற காரின் இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த பெண் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சகோதரரும் வர்த்தகருமான டட்லி சிறிசேனவை குறிப்பிட்டே கடும் வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்ததாக மேற்படி காவல்துறையினர் உத்தியோகத்தர் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரநாய்க்கு கந்துணை வீதியில் நேற்றைய தினம் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது. குறித்த பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி காயமடைந்தார். விபத்து ஏற்படும் போது பேருந்தில் சாரதி மாத்திரமே இருந்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. பதுளை கிராந்துரு கோட்டை பிரதேசத்தில் தேசிய லொத்தர் சபையினால் வெளியிடப்படும் லொத்தர் சீட்டுகளின் இலக்கங்களுக்கு பணம் பந்தயம் வைத்ததாக கூறப்படும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிராந்துரு கோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிராந்துரு கோட்டை மற்றும் ஜேமாவதி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 42, 43 மற்றும் 48 வயது கொண்ட 3 பெண்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். அகங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெல்கேன் கொட பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து வயதான தம்பதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் 67 வயதுடைய ஆணும் 63 வயதான பெண்ணும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த தம்பதி இன்று காலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரத்த காயங்களுடன் ஒருவர் வீடொன்றில் வீழ்ந்து கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை சுதந்திர கட்சியின் கெஸ்பாவ தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி கீர்த்தி உடவத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு ஆதரவளித்த இந்த குழுவினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்படுவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எங்களின் முன்னைய தீர்மானம் தவறானது என்பதை நாங்கள் தற்போது உணர்கின்றோம். நாங்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உதவியை கோருகின்றோம். உள்ளூராட்சி அளவில் எங்களுக்கு தலைமைத்துவம் உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பேருந்தில் பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டால் அது தொடர்பில் தெரிவிக்கும் வகையில் தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்துகளில் பயணிக்கும் போது பணம் பெற்று பயணச்சீட்டு வழங்காமல் மீதமுள்ள பணத்தை வழங்காமல் சங்கடமான முறையில் நடத்துனர்கள் கதைக்கும் பட்சத்தில் 1955க்கு அறிவிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.